ஸோ ஓப்பன் பண்ணி மெயின் பேஜ் இப்படி தான் ப்ரோ இருக்கும். உங்களுக்கு டிவியில் வேணால் அந்த டிவி ரிமோட்டில் உங்களுக்கு எப்படி வரும்னா ஹோம் பட்டனில் இந்த சோர்ஸ் போய்ட்டு HDMI 3 இங்கே 3 இருக்குது பார்த்தீங்களா. டிவி ரிமோட்டில் இது மட்டும்தான் வேலை. இது பண்ணிட்டீங்கன்னா முழுசாக செட்டாப் பாக்ஸ் தான். இந்த ரிமோட் தான் HDMI 3 ஓகேங்களா. இதில் வந்துட்டிங்கன்னா ஹோம் பேஜே இப்படி தான் இருக்கும், மெயின் பேஜு. ஸோ சேனல் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜியோ டிவி ப்ளஸ்ஸு. இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசன்ட் கேட்டகரிஸு இப்போ இதுலேயே மூவிஸும் இருக்கும். கிட்ஸுக்கு போய்ட்டுன்னா கிட்ஸ் செக்ஷன் அப்படியே லாக் ஆகிரும். நீங்கள் வெளியே வரப்போ அப்படியே எக்ஸிட் கொடுத்து தான் வெளியே வர மாதிரி இருக்கும். சேனல் மேனுவல் சொன்னீங்களா, அதுக்கு எப்படி போகிறது? அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிஜிட்டல் டிவின்னு இருக்கா. டிஜிட்டல் டிவி போயிட்டு கீழே வந்தீங்கன்னா சேனல் கைடு, ஓகேவா. அதே மாதிரி சேனல் கைடு பக்கத்தில் கேட்டகிரி வைஸாகவும் இருக்கும். இப்போ நியூஸ் இருக்குன்னா ஆல் லாங்குவேஜஸ் இருக்குது. தமிழ் லாங்குவேஜ் வேணுன்னா தமிழ் லாங்குவேஜ் மட்டும் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு சேனல் போனீங்கன்னா அந்த கார்னரில் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒன்ஸ் மெயின் பேஜில் யூஸ் ஆகாது. இந்த பட்டன் அழுத்திட்டு ஜியோ டிவி ப்ளஸ் பட்டன் அழுத்திட்டு உள்ளே போய்ட்டு வந்து நம்பர் யூஸ் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே. ஸோ சாவுன்றது மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஜியோ ஸ்டோர்ன்றது ஆப் ஸ்டோரு, ஓகேங்களா. இதில் வேணும்னா ஆப்ஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து சன் நெக்ஸ்ட் மட்டும் பிரச்சனை வரும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த மை ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா, மை ஆப் செக்ஷனில் வந்துட்டு இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் ஓகே கொடுத்துட்டு ரைட் சைடு வந்தீங்கன்னா இந்த சன் நெக்ஸ்ட் மட்டும் ஒரு டைம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ எதனா ஒரு ஆப் அந்த மாதிரி மக்கா பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இது ஜியோஸ்பின்றது நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நிறைய சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஹாட்ஸ்டார், சன் நெக்ஸ்ட், ஜி, சோனி லிவ் எல்லாமே நார்மல் தான், ஓகேங்களா. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மட்டும் தான் வராது. ஆனால் உங்கள்கிட்ட செப்பரேட்டாக ஐடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ் கிட்ட இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஐடி பாஸ்வேர்டு வாங்கி லாகின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த ஜியோ நியூஸ்ன்றது நியூஸ் பேப்பர், டெய்லியும் நியூஸ் பேப்பர் வந்து அதிலே வரும். மேகசின்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு, அந்த படிக்கிற பேஜஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸாகவும் வரும். சைடில் போனீங்கன்னா மேகசின்ஸு மேலே. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வரும் உங்களுக்கு, வேணால் படிச்சுக்கலாம். அவ்வளோதான். மற்ற எல்லாமே இது மை மியூசிக்ன்றது எஃப்எம் வரும், வேணுன்னா எஃப்எம் ப்ளே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்ற எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா.